பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கான முதல் கேள்வி என்னன்றத பார்த்தரலாம். நார்கோனா காராபாக் பகுதி எங்கு அமைந்துள்ளது? கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். நார்கோனா காராபாக் பகுதி எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன்ஸ்: இஸ்ரேல், அசர்பைஜான், உக்ரைன், பாலஸ்தீனம். கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். நார்கோனா காராபாக் பகுதி எங்கு அமைந்துள்ளது? கேள்விக்கான சரியான பதில் அஜர்பைஜான். அடுத்த கேள்வி, இன்னைக்கான இரண்டாவது கேள்வி. பாறைகளில் காணப்படும் பெரிய அளவிலான பதிவு இடைவெளி எதனுடன் தொடர்புடையது? பாறைகளில் காணப்படும் பெரிய அளவிலான பதிவு இடைவெளி எதனுடன் தொடர்புடையது? ஆப்ஷன் ஏ, புவிக்கண்ட மேலோட்டு அரிப்பு, நிலநடுக்க நிகழ்வு, வானிலை நிகழ்வு, எரிமலை நிகழ்வு. கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். பாறைகளில் காணப்படும் பெரிய அளவிலான பதிவு இடைவெளி எதனுடன் தொடர்புடையது? சரியான பதில் புவி கொண்ட மேலோட்டு அரிப்பு. மூன்றாவது கேள்வி, பின் வருவனவற்றுள் FIFA மகளிர் உலக கோப்பையை வென்ற அணி எது? பின் வருவனவற்றுள் FIFA மகளிர் உலக கோப்பையை வென்ற அணி எது? இங்கிலாந்து, இத்தாலி, ஆஸ்திரேலியா, ஸ்பெயின். கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். பின் வருவனவற்றுள் FIFA மகளிர் உலக கோப்பையை வென்ற அணி எது? கேள்விக்கான சரியான பதில் ஸ்பெயின். அடுத்த கேள்வி, இன்னைக்கான நான்காவது கேள்வி. மலபார் தொடர் கடற்பயிற்சியானது எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? மலபார் தொடர் கடல் பயிற்சியானது எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ 2003, ஆப்ஷன் பி 2013, ஆப்ஷன் சி 1997, ஆப்ஷன் டி 1992. மலபார் தொடர் கடல் பயிற்சியானது எந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது? கேள்விக்கான சரியான பதில் 1992. அடுத்த கேள்வி, இன்னைக்கான ஐந்தாவது கேள்வி. எந்த நிறுவனமானது கார்பன் லைட் மெட்ரோ ரயில் பயணம் என்ற முன்னெடுப்பினை தொடங்கியுள்ளது? எந்த நிறுவனமானது கார்பன் லைட் மெட்ரோ ரயில் பயணம் என்ற முன்னெடுப்பினை தொடங்கியுள்ளது? ஆப்ஷன் ஏ, சென்னை மெட்ரோ ரயில் கழகம், ஆப்ஷன் பி, கொச்சி மெட்ரோ ரயில் கழகம், கொல்கத்தா மெட்ரோ ரயில் கழகம், டெல்லி மெட்ரோ ரயில் கழகம். எந்த நிறுவனமானது கார்பன் லைட் மெட்ரோ ரயில் பயணம் என்ற முன்னெடுப்பினை தொடங்கியுள்ளது? கேள்விக்கான சரியான பதில் டெல்லி மெட்ரோ ரயில் கழகம். அடுத்த கேள்வி, இன்னைக்கான ஆறாவது கேள்வி. பீட்டர்ஸ்பர்க் பருவநிலை பேச்சுவார்த்தையானது எந்த நாட்டினால் நடத்தப்பட்டது? கேள்வி இன்னொரு முறை பார்க்கலாம். பீட்டர்ஸ்பர்க் பருவநிலை பேச்சுவார்த்தையானது எந்த நாட்டில் நடத்தப்பட்டது? ஆப்ஷன் ஏ, ஜெர்மனி மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம், ஆப்ஷன் பி, இஸ்ரேல், ஆப்ஷன் சி, ஜெர்மனி, ஆப்ஷன் டி, ஐக்கிய அரபு அமீரகம். பீட்டர்ஸ்பர்க் பருவநிலை பேச்சுவார்த்தையானது எந்த நாட்டில் நடத்தப்பட்டது? கேள்விக்கான சரியான பதில் ஜெர்மனி மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம். அடுத்த கேள்வி, இன்னைக்கான ஏழாவது கேள்வி. இந்தியாவில் சாதி வாரி கணக்கெடுப்பினை மேற்கொள்ளும் இரண்டாவது மாநிலம் எது? இந்தியாவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பினை மேற்கொள்ளும் இரண்டாவது மாநிலம் எது? மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, ஒடிசா, ராஜஸ்தான். இந்தியாவில் ஜாதி வாரி கணக்கெடுப்பினை மேற்கொள்ளும் இரண்டாவது மாநிலம் எது?
கேள்விக்கான சரியான பதில் ஒடிசா. அடுத்த கேள்வி இன்னைக்கான 8வது கேள்வி. இன்னைக்கான கடைசி கேள்வி. சாகித்ய அகாடமியின் 2023ஆம் ஆண்டிற்கான தமிழ் மொழி பிரிவு விருதினை வென்றவர் யார்? சாகித்ய அகாடமியின் 2023ஆம் ஆண்டிற்கான தமிழ் மொழி பிரிவு விருதினை வென்றவர் யார்? ஆப்ஷன் ஏ தேவி பாரதி, ஆப்ஷன் பி புவியரசு, ஆப்ஷன் சி வண்ணதாசன், ஆப்ஷன் டி இமயம். 8வது கேள்வி இன்னைக்கான கடைசி கேள்வி. சாகித்ய அகாதமியின் 2023ஆம் ஆண்டிற்கான தமிழ் மொழி பிரிவு விருதினை வென்றவர் யார்? கேள்விக்கான சரியான பதில் தேவி பாரதி.